ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் போட்டியை நடத்தினா கண்டிப்பாக ரசிகர்களுடைய ஆதரவு கிடைக்காது, வியாபார ரீதியாகவும் அடி வாங்கும் அப்படிங்கிற காரணத்தினால முழு தொடரையும் இந்தியாவில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்ச் 23ஆம் தேதி போட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முழு அட்டவணை இன்னும் வெளியிடலை. முழு அட்டவணை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவித்த பிறகு தான் முழு அட்டவணையை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இத்தனை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணிகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஆடுகளத்துலேயும், ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை ஆடுகளத்துலேயும் நடக்கும். இதுதான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த முறை ஒரு சில போட்டிகள் அந்த மாதிரி நடக்காது. தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போட்டிகள் பொதுவான ஆடுகளத்தில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் இருக்கும். வேறு எந்த விதமான மாற்றமும் இருக்காது.